இன்னும் ஒரு 72 மணி நேரம், அதாவது வியாழக்கிழமைக்குள் சுப்ரீம் கோர்ட்டிலேயே லார்ஜர் பெஞ்சுக்கு இந்த கேஸ் அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் தாக்கீது செய்ய இருக்கிறது. அந்த பின்னணியில் பார்த்தால் அதற்கு தடை வருமையானால் மீண்டும் ஆளுநர் வேந்தராகுவார் என்ற ஒரு எண்ணம் வந்தால் முதலமைச்சருடைய அரசியல் ரீதியாக என்ன செயல்பாடுகளை அவர் ஈடுபடுவார் தெரியவில்லை. அவசரமாக முதலமைச்சரும் சேர்ந்து கொண்டு வேந்தர்கள் மகாநாடு கூட்டி என்றெல்லாம் பண்ணிவிட்டார்கள். ஆனால் சட்டத்தில் ஒரே ஒரு சிக்கல் இருக்கிறது என்று மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரிந்தாலும் வேந்தர் நியமிக்கும் பதவியில் தான் வேந்தர் எடுக்கவே இல்லையே சுப்ரீம் கோர்ட். அந்த ஒரு நுணுக்கத்தில் தான், அந்த ஒரு லூப் ஹோல்ல தான் கவர்னரும் துணை ஜனாதிபதியும் வருகிறார்கள். தற்பொழுது தமிழக அரசாங்கம் இன்று அல்லது நாளை வேந்தர்களுக்கு மனு அனுப்பி தாங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் அது ஒரு சட்ட பிரச்சனையாகும். அதற்கு ஆளுநர் தரப்பிலிருந்து மீண்டும் சுப்ரீம் கோர்ட் அணுகுவதற்கு வழிவகுக்கூடும். இன்று இந்த அழைப்பிதழ் போன பிறகு மாநில அரசாங்கத்தினுடைய வேண்டுகோள் பண்ணுங்க, வேந்தர்கள் வராது இருந்தார்கள்னா அது கவர்னருக்கு ஒரு மூக்கொடை மாதிரி இருக்கும், துணை ஜனாதிபதிக்கு ஒரு மூக்கொடை மாதிரி இருக்கும். அது மாதிரி செயலில் தமிழக அரசாங்கம் ஈடுபடுமா